ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டில் வந்து பார்வதி, கமருதீன் 2 பேருக்குமே ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிட்டாங்க. ஸோ இந்த சண்டை நடக்கிறதுக்கு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் எங்கே அதுதானே பார்க்கணும். ஒரு விசாரிக்கிறாங்கன்னும் போது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, அவங்களும் சேர்ந்து தண்டனை கொடுக்கணும். ஏன் அந்த பர்சன் தண்டனை கொடுக்கல விஜய் சேதுபதி அவர்கள்? என் நண்பனோட ஒய்ஃப்ன்றதால அவங்களுக்கு வந்து விட்டுட்டாரா? நிறைய விஷயத்தில் இது வரைக்கும் சாண்ட்ராக்கு எந்த ஒரு ரோஸ்ட்டுமே கொடுத்ததில்ல வந்ததுலேருந்து. நீங்கள் வேணால் எல்லா எபிசோடு எடுத்து பாருங்கள். விஜய் சேதுபதி எபிசோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணது நிறைய பண்ணியிருக்காங்க ஹவுஸ்மேட்ஸ்க்கு. ஆனால் அவங்களுக்கு வந்து எதுவுமே வந்து தண்டனை கொடுக்கல. ஒரு கோவமாக கூட அவர் சொன்னதில்லை. ஸோ இவ்வளோ பயாஸ்டாக விஜய் சேதுபதி இருக்கார். ஸோ இன்றைக்கி எபிசோடில் கூட இந்த இஷ்யூ நடக்கும்போது கூட ஸ்டார்ட் பண்ணது அவங்க தான் ஃபஸ்ட்டு. பொறுக்கி பாருன்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. காமருதீன் சொன்னாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் அவங்க ஒருத்தராக ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுக்கப்புறம் அவங்க நிறைய பேசிட்டாங்க, அது வேறு விஷயம். பட் ஸ்டார்ட் பண்ணது இவங்க தான். ஸோ அதுக்கு வந்து எந்த ஒரு தண்டனையும் இல்லை. என்னென்னா கீழே விழுந்தோடனே அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் அது ஈக்குவல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ யார் மாட்டினது, இந்த திட்டி இது பண்ணது, தள்ளி விட்டது, இது எல்லாமே இது தப்பு தான். இவங்க 2 பேர் மேலே நான் வந்து நியாயமே சொல்லலை, தப்பு தான். பட் இவங்களுக்கு நீங்கள் தண்டனை கொடுக்குறவங்க ஏன் அந்த பர்சனுக்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கு இந்த எப்போவுமே தப்பு செய்கிறவனோட தப்பு செய்ய தோன்றவனோட தண்டனை கொடுக்கணும். ஸோ அந்த பர்சனுக்கு ஏன் நீங்கள் கொடுக்கல? நியாயமாக பார்த்தா அவங்களும் சேர்த்து தானே அனுப்பியிருக்கணும். ஏன் அனுப்பலை? ஏன் உங்கள் ஃப்ரெண்டோட நண்பன்றதால அனுப்பலையோ? விஜய் டிவிட்ட சொல்லி வேணான்ட்டிங்களோ நீங்கள்? சொல்லுங்கள் விஜய் சேதுபதி அவர்களே, உங்களுக்கு தான் இது. ஸோ ஒரு ஒரு ஹவுஸ்மேட்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே உங்களுக்கு தெரில. தயவுசெய்து நீங்களாம் ஹோஸ்ட்லேருந்து இதோட லாஸ்ட்டாக இந்த சீசனோட உங்கள் பிள்ளைகள் மாதிரி தான் அவங்க. விஜய் சேதுபதி அவர்களே, உங்களை நம்பி வராங்க. உங்கள் பிள்ளைகள். கமல் சார் சொல்லுவார், எல்லாம் என்னோட குழந்தைகள் நீங்கள் எல்லாமே. நீங்கள் தப்பு பண்ணால் நான் தான் வந்து பதில் சொல்லணும். நீங்கள் வெளில நிறைய பேர் தப்பு பண்ணியிருப்பாங்க. அப்போ போகும்போது சொல்லுவார், நீ வெளில போனால் பார்த்துக்கலாம், நான் இருக்கேன் அவங்க கூட. யார் வந்தாலும் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னோட நண்பர்கள் உனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய சீசனில் தப்பு பண்ணவங்கள சொல்லி அனுப்புவார். அந்த மாதிரி தட்டி கொடுத்து அனுப்பின மனுஷன். ஸோ நீங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்து அட்ரஸ் பண்ணாமல் விட்டது உங்கள் மேலே பெரிய தப்பு. ஸோ உங்களுக்கு வேணும்னா இவங்களை வந்து கடைசி வரைக்கும் ஒரு 90 டேஸ் ஆகிடுச்சு. 90 டேஸ்க்கு அடித்து அனுப்பிச்சிட்டிங்க இவங்கள. ஸோ இதுக்கப்புறம் வேணாம், இன்னும் 10 நாள் தாங்க இது கண்டென்ட் தேவையில்லைன்றதுக்காக. ஸோ உங்களுடைய டிஆர்பிக்காகவும் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், அதே சொல்லி இதுவாகுது. பட் இது முழுக்க இந்த வீடியோ வந்து விஜய் சேதுபதிக்காக மட்டும்தான். அவர் பண்ண ஃபேவரிசம் அவர் நண்பரோட ஒய்ஃபுக்காக மட்டும்தான் இது. மற்றபடி எதுவுமே இல்லை. ஸோ சேனல் வந்து டிஆர்பிக்காக பண்ணாங்க. இவர் நண்பரோட ஒய்ஃப் பண்ணாங்க. இவங்க 2 பேர் சேர்ந்து தான் இவங்க 2 பேர் லைஃப்பை வந்து முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இல்லைனா இவர் வந்து எப்போவே சொல்லியிருக்கலாம், தப்பை வந்து அட்ரஸ் பண்ணி இதெல்லாம் தப்பு பண்ணுறீங்க, நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது, மாற்றிக்கிங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம். சும்மா மேலோட்டமாக சொன்னாரே தவிர பெரிய பெரிய தப்புலாம் வந்து பெருசாக அட்ரஸ் பண்ணவே இல்லை. அதே மாதிரினா ஒரு 4 பேர் தான் சப்போர்ட் பண்ணுவார் இவர் எப்போவுமே. அந்த 4 பேருக்கு வந்து எதாவது தப்பு பண்ணால் கூட விட்டுருவார். அதே மாதிரி 4 பேர் திட்டுறதுக்கு இருப்பாங்க. அந்த 4 பேரை மட்டும் திட்டிட்டு போயிடுவார். அதுதான் எபிசோட். ஏன்னா அவங்கள திட்டினா மட்டும்தான் எல்லாருக்குமே வந்து நியூஸு கண்டென்ட்டு. ஸோ மற்றவங்கள திட்டினா அது கண்டென்ட்டே இல்லை, எல்லாம் உப்பு சப்பு இல்லாமல் இருக்கும். ஸோ இன்றைக்கி யூடியூபர்ஸ் இந்த நிறைய சேனல்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். இவங்க எல்லாமே வந்து நான் கேட்குறேன், எந்த யூடியூபராவது பார்வதி, கமருதீன் இவங்கள பேசாமல் திட்டாமல் எபிசோட் போட்டுறீங்களா? ஒவ்வொரு நாளுக்காவது ஒவ்வொரு நாளும் போட்டுக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது எப்படிடா நீங்கள்லாம் வந்து மனசாட்சியே இல்லாமல் இப்படி பண்ணுறீங்க? அவங்க மேலே வந்து ஒரு சேத்த வாரி இறக்கிறீங்க. தப்பு பண்ணாங்க, தப்பு தண்டிக்கப்படணும், இல்லைன்னு சொல்லலை. பட் அதை சிரிச்சிட்டே ரசிக்கிறீங்களேடா. யாராக இருந்தாலுமே வந்து தப்பு தான். தப்பு பண்ணாங்க, சரி தண்டனை அனுபவிச்சிட்டாங்க, காலைல வந்து மன்னிப்பு கேட்டாங்க, அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாச்சு. இதை வந்து நிறைய பேர் பார்க்குறேன், அவ்வளோ சந்தோஷமாக போடுறானுங்க வீடியோ. ஏண்டா அவங்க கண்டென்ட்டை போட்டு எவ்வளோ சம்பாதிச்சு சாப்பிட்ருப்பீங்களா கொஞ்சமாவது நீங்கள்? அதுக்காவது உங்களுக்கு வந்து மனசாட்சி தேவையில்லை? 2 பேர் போகிறாங்க, சரி ஓகே, அவங்க பர்சனல் லைஃப் இதுக்கப்புறம் நல்லா இருக்கட்டும். தப்பு பண்ணிட்டாங்க, தண்டனை அனுபவிச்சிட்டாங்க, அதுக்கான தண்டனை கொடுத்தாச்சு, காலைல வந்து மன்னிப்பு கேட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கப்புறமும் நீங்கள் உங்கள் வன்மத்தை வந்து அவங்க 2 பேர் மேலே கொட்டுறீங்கன்னா உண்மையாகவே என்ன சொல்கிறதுன்னு தெரில மக்களே. இந்த மாதிரி ஜென்மங்கள்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஏதாவது கோவப்பட்டிருந்தால் மன்னிச்சிடுங்க மக்களே. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.